சென்னை புழல் காவாங்கரை சித்தர் கண்ணப்பசாமி ஜீவசமாதி போகும் வழி, காவாங்கரை புழல் ஜெயிலேருந்து வர்ற வழி, இது செங்குந்தம் ரெட்டில்ஸ் போகிற வழி. சென்னை புழல் காவாங்கரை சித்தர் கண்ணப்பசாமி ஜீவசமாதி போகும் வழி, காவாங்கரை புழல் ஜெயிலேருந்து வர்ற வழி, இது செங்குந்தம் ரெட்டில்ஸ் போகிற வழி. இப்படி பாருங்க, பண்ணா நெல்லுங்க, இப்படி ஓரம் வண்டி வர. சரி 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 பார்த்து. சரி, சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேலை இருந்தது வடபழனியில். ஐயா சுப்பிரமணிய ஐயா நாவலூர், திருப்பூர்கிட்ட நாவலூரில் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு யாகம்லாம் நடத்தி முடிக்கிறாங்க. எப்போவுமே அம்மாவுடைய குரு பூஜைக்கு தொடர்ந்து 25 வருஷமாக யாகம் செஞ்சு தராங்க. இங்கே மட்டும் இல்லை, தம்பிச்செடி தெருவிலையும் பண்ணுவாங்க. நம்ம குப்புசாமி சித்தருக்கும் ஐயா தான் யாகம் பண்ணி கொடுப்பாங்க. நன்றி. சாப்பிட்டீங்களா? போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? கிளம்பிட்டீங்களா? எதில்? ஆட்டோ பார்த்து போக. ஆட்டோலையா? எங்கே கொண்டு போகணும்? மெயின் ரோட்டில் விட்டால் போதுமா? உங்கள் வண்டி இருக்கா? என்னங்கய்யா? ஐயா மெயின் ரோட்டில் விட்டு வந்துடுங்க. போயிட்டு வாங்க. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரமான் ஜீவசமாதி குரு பூஜை. வணக்கம் வணக்கம். தெரியும், போகிறேன். இன்னும் தை மாதம் அனுச நட்சத்திரம் 1/2/2000. இன்னைக்கு சரியா 25 வருஷம் ஆகுது அம்மாவுடைய குரு பூஜை. இப்போ 9 மணிக்கு அங்கே வடபழனியில் ஆன்லைனில் நடக்குதுங்க. நேரம் வரலாமா? நேராக வர முடியாது, ஆன்லைன் மட்டும்தான். அந்த லிங்க்கில் ஜூம் லிங்க்கில் வந்து நேராக வரணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு எதனா மேட்ரு பேசுங்க. முதல்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசுங்க. நீங்கள் வணக்கம்மா. அவர் இன்னைக்கு தான் வராரு. இவர் புதுசு இன்னைக்கு தான் வராரு. என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு வரேன். இன்னைக்கு புதுசு இன்னைக்கு தான் வராரு. ஃப்ரெண்டு கூட்டிட்டு வந்தேன். கோடம்பாக்கத்தில் சாமியார் மடம் ஓங்கார சாமின்னு சித்தர் சமாதி இருக்கு. அதுக்கு முக்கியமாக இருக்கிறவர். ஒரு போட்டோ ஓட சொல்ல அது தனியா ஆள் இருப்பாங்க. நில்லுமா. அம்மா வந்து முக்கியமாக அம்மா எண்ணிக்கை 1995 ஆனால் நம்ம என்ன தேவையோ அவங்க அடிப்படை தேவையெல்லாம் கரெக்டாக நிறைவேற்றிக்கணும். எதுவும் கேட்கலாம். இப்போ வந்து நான் வந்து முதல்ல 25 வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த சமாதி. சரி, ஆட்டோ விடுங்க. இருக்கும்போது வந்து
அம்மாவுடைய பேராற்றல் சொன்னால் இன்றைக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவருடைய பக்தர்களுடைய அனுபவத்தையும் கேட்டிங்கன்னா நாள் போகாது. விஷயங்களும் அதிகமாக ஆராய முடியாத மாதிரி அம்மாவுடைய சொந்த ஊர் வந்து கோட்டுப்பட்டு அவங்க குடும்பத்திலேருந்து ஓரளவுக்கு ஞானம் அடைஞ்சு எப்படி இருந்துட்டாங்க. சித்தப்பிடிச்சிருக்காங்க. அவங்க இருந்தாங்கன்னா நம்ம அமைதி கிடைக்கும், பேரானந்தம் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்காம கேட்காம எல்லா விஷயங்களும் நடக்கும். அது பொறுமையாக ஆடக்கூடியவங்க. நாளைக்கு என்ன நடக்கு, அடுத்த நிமிஷம் நடக்குது. குடும்பத்தோடு நம்ம இருக்கணும், குடும்ப சுவிச்சமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஒரு அனுகிரகமும் ஒரு ஆசீர்வாதமும் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வைப்ரேஷன் நம்ம கூடயே இருக்குது. பஞ்சபூத தத்துவம் வந்து அந்த ஆற்றில் எப்போவுமே நான் பிரதிபலிக்கக்கூடியது. இந்த பக்கம் மயானம், இது மயானத்துக்கு உள் பக்கம் வழி இருக்குது. இது வந்து யாருன்னா சரிங்க, இதுதான் இது வந்து மயானம். மாநகராட்சி மயானத்தூரில் நம்ம கண்ணப்ப சாமியுடைய தந்தை ராகவன் சுவாமிகள் மேலே சிமெண்ட்டெல்லாம் ஊற்றி வேணாக்கியிருக்காங்க. வேணுனே சிமெண்ட் தடவிருக்காங்க. அது வந்து ரத்தினம்மாள் இவங்களுடைய ஜீவ சமாதி. காவங்கரை கண்ணப்ப சாமியுடைய தந்தையார் ராகவன் வளர்ப்பு தந்தை, தாயார் ரத்தினம்மாளுடைய சமாதி. இது இடம் அவ்வளோ அந்த அழகில் பாருங்கள். இந்த பேரெல்லாம் சிமெண்ட்டை போட்டு யாரோ வேணும்னு மூடின மாதிரி வச்சுருக்காங்க. ஒன்றுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். திரும்ப வந்து இதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணணும். அம்மா அப்படியே ஒரு தீபம் என்ன பண்ணுமா? அம்மா கிட்ட வந்து 28 வருஷம் ஆகுதுங்க. அம்மா எங்களுக்கு எவ்வளோ நிறைய பேசணும், எவ்வளோ நடக்காகும். இது இருந்தாலும் நான் எதுவுமே சொல்ல விருப்பப்படுறேன். அம்மா ஒரு தீபம் என்ன பண்ணுறீங்களா? நாங்கள் 3-4 நாளாக நாங்கள் எங்கே தானே பண்ணுறோம். போயிட்டு வந்து இருப்போம். இங்கே தான் போயிட்டு மணி வரலாம் போயிட்டு வாங்க. வணக்கம் சொல்லுங்க. சரி, சிரிப்பே வணக்கம். ஹலோ வணக்கம் சொல்லு. வணக்கம். சாப்பிட்டேன். குழந்தைங்க சாப்பிட தான் அழகு. இங்கே பாரு. அப்படி நில்லுங்க. அப்படி நில்லுங்க. வெரி குட். அப்படிதான் சேர்ந்து நிற்கணும். சேர்ந்து நிற்பாங்களா? சொல்லுங்க. அம்மா பற்றி சொல்லுங்க. இல்லை அம்மாகிட்ட வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, அவ்வளோதான். 25 வருஷம் ஆச்சு. அம்மா சமாதியாக 25 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலேருந்து பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாம், அதுக்கு முன்னாடி 35 வருஷம். உங்கள் வீடு எங்கே இருக்கு? ஆர்பரில் இருக்கா? அம்மா எப்படி வந்து பார்த்தீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் அம்மா பற்றி? எப்படி தெரிஞ்சுது? ஆமாம், லட்சுமி வந்து பார்க்கணும். அதில் வந்து அம்மாவை போய் பார்த்தேன். என்னை சேர்க்கவும் மாட்டாங்க. நான் வந்து கிட்ட போவேன். அம்மா டீ கொடுப்பாங்க. சொல்லுவாங்க, அவங்களே சொல்லுவாங்க. டீ கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நான் நவும் நினச்சிக்கிறேன், என்னடா இது அம்மா ஏன் தர மாட்டாங்கன்னு தான். அப்புறமா ஒரு 2 மாதம் கொடுத்து டீ கொடுப்பாங்க. அம்மாவை பற்றி சொல்லுங்க. அம்மாவை பற்றி சொல்லணும்னா வந்து இப்போ நாங்கள் வருஷம் இதுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும். சபரிமலை கோயிலுக்கு போவோம். வருஷம் போகணும். ஒரு தடவை அவங்க கோயிலாண்ட நம்ம வந்துட்டு உட்காரான்னாங்க. என்ன இல்லைம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்போ வந்து ராயபுரம் இது நம்ம ராயபுரம் கோயில், அந்த கோயிலில் வந்து போயிட்டு 2 போயிட்டு வந்துடுறேன் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைடா கோயில் இது தான்டா, இங்கே இப்போ என்னடா உனக்கு, எனக்கு கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும், போய் அப்படி பார்த்து வரலான்னு. அப்புறமா தான் தெரியுது அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு
அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னே மீன் கொடுத்தாங்க. சாப்பாடு வரும். அந்த சாப்பாடில் என்னம்மா மீன் கொடுக்குறீங்க, கோயிலுக்கு போடணும் சாப்பிட்றா. நல்லா வந்து கோயிலுக்கு போகும்போது மலைக்கு போகும்போது நல்லா ஸ்பீடாக போகணும். ஸ்பீடாக போகணும். எல்லோரும் விட வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு ஃபஸ்ட்டில் போகணும். நாங்கள் ஒரு 30 பேர் போடணும், 30 பேருக்கு முன்னே இருப்போம். அது மாதிரி அந்த இது பண்ணி நன்றி. அதெல்லாம் சொல்லணும்னா நாங்கள் அங்கே போயிட்டு வந்துடுறோம், கண்ணப்பேட்டை போயிட்டு வந்துடுறோம். நான் போய் சாப்பிடுவேன். டீம் எல்லாம் ஒரே டீமு, எல்லாரும் கொத்தாசில் வேலை செய்யணுங்க. புழல் ஏரி காவங்கரை கண்ணப்பசாமி மேலாலயம். இது வந்து கண்ணப்பசாமியுடைய ஜீவ சமாதி. இனி எல்லாம் நன்மையே, என்னெல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். இனி எல்லாம் நன்மையே. ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும், உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும். சித்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம். ஆ உ இ ஓ ஏ இம். இதை மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம், எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம். உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு 9 மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் 250 வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். சித்தர்ஸ் பிளெஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ. யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி. டெய்லி நைட் 9 PM IST வடபழனி சென்னை. இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ். 9382689814 9382689894. இனியெல்லாம் நன்மை நலாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள். நல்லோர் நினைத்த நலம் பெருக, நல்லோர் நினைத்த பெருக, இனியெல்லாம் நன்மையே. 250 அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு எய்ம் அண்ட் கெயின்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கிய ஹோமதிர்வே ஹெர்பல்ஸ் பவுடர். இது வேற எங்கேயும் கிடைக்காது, இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம். உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள். இது 9382689814. 1 கிலோ 5600 ஆகுது. இந்த மூலிகை பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை பொடியை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும். சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் நிலவுவதை உணர முடியும். திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும், கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும், 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும். வீண் வம்பு, போட்டி, பொறாமை, எதிர்மறை எண்ண அலைகள், பில்லி சூன்யம், தொடரும் கவலை, கலக்கம், மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி, முகமலர்ச்சி, சந்தோஷம், மன அமைதி ஏற்படும். கல்வி, வேலை, வெளிநாட்டு வாய்ப்பு, முன்னேற்றம் ஏற்படும். அனைவருக்கும் 16 வகை நற்பெறுகளும் கிடைக்கும். தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள். உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி வடபழனி சென்னை 9382689814. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள்.